Hello guys, welcome to Padviksha. So நம்ம லாஸ்ட் வீடியோஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் பார்க்க போகிறோம். ஸோ accounting is a versatile system which serves a large number of purposes in the modern business world. Hence, the following terminologies need to be understood. ஸோ அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்தப்போ டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் அண்ட் அக்கௌண்டிங் சைக்கிளில் என்னென்ன இது வரும்ன்றதை ஜஸ்ட் அதுதான் பார்த்துருக்கோம். பட் அக்கௌண்டன்சியில் முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வேண்டிய டெர்மினாலஜிஸ் பார்த்திங்கன்னா we have a few terminologies. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Okay, the first one பார்த்தீங்கன்னா transaction, an activity which involves transfer of money or money's worth, that is goods, services, ideas from one person to another. So அதுதான் transaction என்னன்னா ஒரு பர்சன்லேருந்து அனதர் பர்சனுக்கு கூட்ஸ் இல்லை சர்வீசஸ் இல்லை ஐடியாஸை வந்து மணிக்கு நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணுறோம், மணிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அதுதான் ட்ரான்சாக்ஷன். எங்கெங்கெல்லாம் வந்து மணி இன்வால்வ் ஆன ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அதெல்லாம் தான் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து அக்கௌண்டன்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து மணி ரிலேட்டடான திங்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இன் எவ்ரி பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன். It is a transaction which involves immediate cash receipt or immediate cash payment. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம இம்மீடியட்டாக கேஷ் பே பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஓன் பண்ணிக்கிறோன்னா அதுதான் கேஷ் ட்ரான்சாக்ஷன், வேர் we are paying our cash to get that product. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். It is a transaction in which cash is not received or paid immediately but will be received or paid later. கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போனோன்னா அந்த ஷாப் ஓனர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கிக்கலாம். ஸோ கடனுக்கு கொடுப்பாங்க அண்ட் அந்த ப்ராடக்ட்கான கேஷை நம்ம இமீடியட்டாக பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து இஎம்ஐயாகவும் இல்லை இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்கான மணியை. ஸோ அதுதான் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், தட் இஸ் அக்கௌண்ட். ஸோ it is the basic unit for measurement in accounting. It is used for identifying a person or an item in accounting. An account is opened individually for a person, asset, expense, income, etc. In ledger, an account is a summary of transactions under a head. ஸோ நம்ம ஆல்ரெடி அக்கௌண்டிங் சைக்கிளில் வந்து போஸ்டிங் அண்ட் பேலன்சிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம், தட் இஸ் லெட்ஜர் போஸ்டிங் கான்செப்ட். ஸோ அதில் தான் வந்து இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற டெர்மினாலஜி ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிறதுலே நம்மளுக்கு தெரியும் ஒரு பர்சனை குறிக்கிறதுக்கானது தான் அக்கௌண்ட். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த கிரெடிட்கான யாருக்கான ட்ரான்சாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ராம் பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கிரெடிட் அப்படின்னா பர்ச்சேசஸில் தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பர்ச்சேசஸ் நடந்ததுன்னு போடுவோம். ராம்ன்ற தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ராம் தான் அந்த பர்ச்சேசஸை பண்ணாங்கன்னு போடுவோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டுங்கிற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் பர்ச்சேசஸ் நடந்ததுங்கிற ஒரு அக்கௌண்ட் போடுவோம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம போடும்போது வேர் we can understand easily what is happening in the business. ஸோ அக்கௌண்ட் எதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா பர்சனுக்கு, அசெட்க்கு, எக்ஸ்பென்ஸ்க்கு, இன்கம்க்கு. ஸோ அதெல்லாமே என்னென்னா லெட்ஜரில் ப்ளேஸ் ஆகும். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் அண்டர் அ ஹெட்டில் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபிட்டல். ஸோ கேபிட்டல்னால் என்னென்னா முதலீடுன்னு சொல்லுவாங்க பிஸ்னஸில். ஸோ இட் இஸ் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு கம்பெனியில் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இந்த ட்ராயிங்ஸ். It is the amount of cash or value of goods, assets, etc. withdrawn from the business by the owner for the personal use of the owner. ஸோ ட்ராயிங்ஸ்னால் என்னென்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஓனரே வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக மணியை வித்ட்ரா பண்ணாங்கன்னா கம்பெனியிலேருந்து அதை ட்ராயிங்ஸுன்னு குறிப்போம். நாட் மணி, கூட்ஸ், அசெட்ஸு கூட வித்ட்ரா பண்ணாங்கன்னா அதை நம்ம ட்ராயிங்ஸுன்ற அக்கௌண்ட் கீழே தான் காட்டுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வவுச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வவுச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் தி அக்கௌண்டன்சி. Any written or printed document in support of a business transaction is called a voucher. Example, cash receipt, invoice, cash memo, bank pay-in slip, etc. ஸோ நிறைய இருக்குது வவுச்சர்ஸில், அது லேட்டர் ஆன் நம்ம பார்ப்போம்.
வவுச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் தான் வவுச்சர்ஸ். ஸோ வவுச்சர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா கேஷ் ரெசிப்ட். ஸோ நம்ம ஒரு கேஷ் பேமெண்ட் நடக்குதுன்னா அதுக்கான கேஷ் ரெசிப்ட் தான் வவுச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ், ஒரு சேல்ஸ் ஒரு பர்ச்சேசஸ் நடக்குதுன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். கேஷ் மெமோ, ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இவ்வளோ மணிக்குன்றது கேஷ் பே ஆச்சா இல்லையா பார்க்குறது. கிரெடிட்டில் நடந்ததுன்னா கிரெடிட், இப்போ கேஷில் பேமெண்ட் இருந்ததுன்னா கேஷ் பேமெண்ட். ஸோ பேங்க் பேயிங் ஸ்லிப், பேங்க் செக்ஸ், ஸோ இதெல்லாம் தான் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சப்போர்ட்டான டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்வாய்ஸ். இட் இஸ் a statement prepared by a seller of goods to be sent to the buyer. It shows details of quantity, price, value, etc. of the goods and any discount given, finally showing the net amount payable by the buyer. ஸோ இன்வாய்ஸ்னால் என்னென்னா செல்லர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிப்ட் தான் இன்வாய்ஸ். ஸோ செல்லர் வந்து ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறாங்கன்னா இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆச்சு, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணி இந்த பில்லை வந்து பையருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வாய்ஸ் பற்றி ப்ரீஃபாக நம்ம லேட்டர் ஆன் படிப்போம். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட், கூட்ஸ். ஸோ it includes articles, things or commodities in which a business is dealing with. Example, furniture will be goods for those who deal in furniture. இப்போ ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா ஒரு ஃப்ரிட்ஜை வந்து நம்ம அசட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு அது வந்து சோஃபா ஆர் ஃப்ரிட்ஜ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம். பட் ஒரு ஷாப்க்கு வந்து அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கூட்ஸ் தான். எதர் ஃபர்னிச்சர் ஷாப்பாகவும் இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக் ஷாப்பு, என்ன ஷாப்பாக இருந்தாலும் அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட்ஸ்ன்னு தான் குறிப்பாங்க. ஃபர்னிச்சர், இந்த சோஃபா செட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கூட்ஸ், இந்த கூட்ஸ் ஸ்டாக்கில் இருக்கா அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ கூட்ஸ் வந்து ரொம்ப காமன் கமாடிட்டி டெர்மினாலஜி யூஸ்ட் இன் தி accountancy. We'll move to the next topic, that is purchases. Buying of goods with intention of resale is called purchases. ஸோ ஜென்ரலாக நம்ம பர்ச்சேசஸ்னால் என்ன நினைப்போம், ஷாப்பிங் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பர்ச்சேஸ்ன்னு ஜென்ரல் டாபிக். பட் அக்கௌண்டன்சியில் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்னால் என்னென்னா ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்குறதே இன்டென்ஷன் டு ரீசேல் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை வாங்கி திரும்ப இந்த பக்கம் நம்ம விற்க போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டில் வாங்கினா அதுக்கு பேர் தான் பர்ச்சேசஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட். When goods bought or returned to the supplier, it is known as purchases returns or returns outward. இப்போது நம்ம ஒரு கூட்ஸை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், அந்த ஹோல்சேலர்கிட்டேருந்து கூட்ஸை வாங்கிட்டு வந்துட்டுக்கப்புறம் அந்த கூடை நம்மளுக்கு பிடிக்கலை, குவான்டிட்டி வைஸ் டிஃபெக்ட் இருக்குது ஆர் டேமேஜஸ் இருக்குன்னா நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ பையர் வந்து செல்லருக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பேர் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ், அது ரிட்டர்ன் அவுட்வர்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேல்ஸ். When goods meant for resale or sold, it is called sales. ஸோ பர்ச்சேசஸ் மாதிரி தான். பர்ச்சேசஸ் இன்டென்ஷன் டு ரீசேல் தான் பர்ச்சேசஸ்னால் அகெயின் சேலுக்காக வந்தது திரும்ப சேலுக்கு போகுது அப்படின்னா அதுதான் சேல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேல்ஸ் பர்சன்னா, ஸோ ஐ எம் செல்லிங் கூட்ஸ் டு த பையர். அந்த பையர் வந்து நான் என்கிட்ட இருந்த சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு திரும்ப போய் அவங்க அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட். When goods are sold returned by the customers is called sales returns or returns inward. For example, கூட்ஸை வந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன, பையர் வந்து அந்த ப்ராடக்ட் டிஃபெக்டாக இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணுறது தான் பர்ச்சேசஸ். அதே தான் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா பையருக்கு அந்த ப்ராடக்ட் திரும்ப வருது இல்லையா, அது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ சேல் பண்ண ப்ராடக்ட் திரும்ப செல்லருக்கே வருதுன்னா அதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டாக். Unsold goods lying in a business on a particular date are known as stock. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கடைக்கு போயிட்டு இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்கும்போது ஸ்டாக்கில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அந்த நேம் வந்து நல்ல பிஸ்னஸில் நிறைய டெர்மினாலஜி யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி. ஏன்னா வந்து ஸ்டாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கா இல்லையாங்கிறது ஸ்டாக் லிஸ்ட்டை வச்சு தான் செக் பண்ணுவாங்களே. ஸோ ஒரு கூட்ஸ் வந்து சேல் ஆகாமல் அப்படியே இருந்துகிட்டே வந்ததுன்னா அதுதான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம். It is the amount receivable or realized from sales of goods and earnings from interest, dividend or commission etc. ஸோ ஜென்ரலாக நம்ம இன்கம்னா ஒரு இண்டிவிஜுவல்
மந்த்லி ஆர் ஆனுவலி எவ்வளோ வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்கம். ஸோ கம்பெனிக்கும் அதே தான். ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுது. இன்கம்னா ஒரு ப்ராடக்ட் அவங்க என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அதை பண்ணி எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுதான் இன்கம். ஸோ சேல் ஆஃப் கூட்ஸ் பண்ணுறாங்களா, சேல் ஆஃப் சர்வீசஸா, அது என்ன அவங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸோ அதை பண்ணி அவங்க எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தான் இன்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் த அமௌண்ட் இன்கர்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எப்படி இன்கம்னால் நம்மளுக்கு ஏர்ன் பண்ண மணியோ, எக்ஸ்பென்ஸ்னால் வந்து அந்த ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான என்னென்ன செலவுகள் ஆச்சு அப்படிங்கிறது தான் எக்ஸ்பென்ஸ். Next is solvency. Solvency is the capability of a person or an enterprise to pay the debts. ஸோ ஒரு கம்பெனி வந்து சால்வெண்ட் பிஸ்னஸா அப்படின்றத ஒரு வேர்ட் கேட்பாங்க. சால்வெண்ட் பிஸ்னஸா, அது சால்வென்சி பொசிஷனில் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கம்பெனி பேயபிள் கெப்பாபிலிட்டி இருக்கா, அவங்க வாங்கின கடனை வந்து அவங்க பே பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கறது தான் சால்வென்சி பொசிஷன். ஸோ சால்வென்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்சால்வென்சி. ஸோ ஆப்போசிட் டு சால்வென்சி தான் இன்சால்வென்சி. இன்சால்வென்சி இஸ் த இன்கெப்பாபிலிட்டி ஆஃப் த பர்சன் ஆர் an enterprise to pay the debts. ஸோ அவங்களால அந்த கடனை அடைக்க முடியல அப்படின்னா இன்சால்வென்ட் கம்பெனி, இன்சால்வென்சி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அசெட் அண்ட் லயபிலிட்டி. Any physical thing or right owned that has a monetary value is called asset. கம்பெனிக்கு அசெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பொருளுக்கு மானிட்டரி வேல்யூ இருக்கோ அதை நம்ம அசெட்டுன்னு சொல்லுவோம். லயபிலிட்டினா என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ ஒரு கம்பெனி எவ்வளோ கடன் பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் லயபிலிட்டி பொசிஷன் ஆர் லயபிலிட்டி ஃபார் த கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெட்டார். A person who receives a benefit without giving money or money's worth immediately but liable to pay in future or due course of time. ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்டேருந்து கடன் வாங்கி, ஸோ தே ஆர் ரிசீவிங் த பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் என்னென்னா ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம், மணியாகவும் இருக்கலாம். அந்த பெனிஃபிட்டை வாங்கிட்டு அவங்க இம்மீடியட்டாக அதுக்கான பெனிஃபிட்கான பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க பேர் தான் டெட்டார். ஸோ benefit without giving money or money's worth immediately but they are liable. அவங்க வந்து in a future period they are liable to pay that money in a due course time. அதே தான் creditor. creditor யாருன்னா person who gives benefit without receiving money or money's worth. ஸோ டெட்டாருங்கிற பர்சன் தான் ரிசீவர், creditor பர்சன் தான் கிவர். ஸோ டெட்டார் வந்து ரிசீவர், கிரெடிட்டார் வந்து கிவர். இது யாரும் மறக்கவே கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் தி அக்கௌண்டிங் இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன். இட் ரெஃபர்ஸ் டு த கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டியூ டு த யூசேஜ் அண்ட் பேசேஜ் ஆஃப் டைம். ஸோ டெப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு அசெட் நம்மக்கிட்ட இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இயர் நல்லாயிருக்கும், அதோட 7th or 10th இயருக்கு போகும்போது நல்லா டெப்ளீட் ஆகிருக்கும். டெப்ளீட்னால் வந்து அந்த யூசேஜ் பண்ண அதோட வேல்யூ கம்மியாகி அந்த அசெட்டுக்கான வேல்யூ கம்மியாகிடும். மணியாகவும் இருக்கலாம், அதோட டேமேஜஸாகவும் இருக்கலாம். ஸோ யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு அசெட்டோட வேல்யூ கம்மியாகுதுன்னா அதுக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன். தி லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேட் டெப்ட். It is a loss to the business arising out of failure of a debtor to pay the dues. It is irrecoverable debt. ஸோ பேட் டெப்ட்னா என்னென்னா இப்போ நம்ம ஒருத்தங்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை நம்மளால் கட்ட முடியல அப்படிங்கிறது தான் பேட் டெப்ட். இப்போ நான் தான் வந்து கிரெடிட்டார். ஸோ நான் கிரெடிட்டானா ஐ கிவ்ஸ் த பெனிஃபிட் டு அனதர் பர்சன். ஸோ எனக்கு அந்த மணி வந்து திரும்ப வரலைன்னா இர்ரெக்கவரபிள் டெப்ட் அதுதான். ஸோ அந்த மணி எனக்கு திரும்ப வரலைன்னா அதுக்கு பேர் தான் பேட் டெப்ட். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.